கடமையை செய்யும் வார்த்தை கரெக்டா கடைக்கு வந்திருக்கிறாங்க. 7 வயசு பொண்ணு கடைக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ தண்ணிக்கு காசு கொடுத்து ஏதோ வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை ஏதோ கொடுத்து கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டாங்க. பொண்ணு சீரியஸா இருக்குது. இங்க ஈரோடு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவனை உள்ள வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தெரியல. 7 வயசு குழந்தைங்க உசுருக்கு போக பார்த்தா அந்த குழந்தைங்க என்னங்க தெரியும்? என்னங்க சொல்ல தெரியும்? என்னங்க அவனை எதுக்கு உள்ள வச்சிருக்கிறீங்க? அவனை வேலை விடுங்க. நாங்க கல்ல அடிச்சு அவன் சாவடிக்கிறோம். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அவனை வெளியே மட்டும் அண்ணா அவனுக்கு என்ன நடந்தது நான் கொடுக்கும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாவணும். ஒட்டுக்காக சாவடிக்கணும். கொஞ்சம் சாவணும். ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு இருந்தா எங்க வேலையை செய்ய உள்ளேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எங்களுக்கு தேவை குற்றம் விட உடனே தூக்கு தண்டனை. இதை எத்தனை மாதிரி இந்த பிள்ளைங்களை பண்ணுவீங்க? எங்களுக்கு தேவை உடனே தூக்கு தண்டனைன்னு சட்டம் கொண்டு வாங்க. அப்ப அது வரைக்கும் தான் நாங்க இங்க வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் நாங்க போராடுவோம். எத்தனை நாள் ஆனாலும் நாங்க வெயிட் பண்றோம். எங்களுக்கு தேவை இனிமேல் பொம்பளை பிள்ளை மேல கை வச்சா உடனே தூக்கணும் சட்டம் கொண்டு வாங்க. இது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா வரைக்கும் எந்த பிள்ளை மேல கை வச்சா தூக்க தண்டனைங்கிற பாச கொண்டு வாங்க. நீதிமன்றம் ஆயுதம் கொடுக்க கூடாது. கையோட கையில தூக்க தண்டனை தான் கொடுக்கணும். எங்க பெத்த வழி பத்தி எறிவீங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து பிள்ளையை காணும். நாங்க என்ன அலையிறது? பாப்பா பிள்ளை கிடைக்கியா? கற்பழிச்சு வீட்டுல பணம் வந்து கிடைக்குது. இதுக்காக நம்ம பெற்று இருக்கணும். தமிழ்நாட்டுல எல்லா மகனுக்கும் சொல்றேன், இனிமேல் நம்ம பிள்ளைங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டாங்கன்னா அவனை உடனுக்குள்ள தூக்க தண்டனைக்கு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சாலையை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி. போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம். அதாவது குறிப்பாக இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தையே உழுக்கின்ற வகையில் குமராபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில 7 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது குமராபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில வீட்டில் வெளியே விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை ஆசை வார்த்தை காட்டி உனக்கு நான் மிட்டாய் வாங்கி தருகிறேன், பலூன் வாங்கி தருகிறேன் என கூறி சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியை சார்ந்த மணி என்கின்ற மணிகண்டன் வயது 27 என்ற நபர் வந்து நேற்றைய தினம் சரியாக 7:25 மணி அளவில் அவருடைய வீட்டிலிருந்து நடைபாதையாக அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு சென்று அந்த குழந்தைகளுக்கு முற்றிலுமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை மீண்டும் அந்த இல்லத்திற்கு அருகிலேயே விடப்பட்டு இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தை வீட்டிற்கு வந்தவுடன் அவருடைய பெற்றோர்கள் மகளே நீ எங்கே சென்றாய் என்று கேட்டபொழுது அந்த குழந்தையினுடைய உடல் பகுதியிலையும் அதே சமயத்தில் அந்த ஆடை பகுதியிலும் ரத்த காயங்கள் இருந்திருக்கின்றது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என அறிந்தவுடன் குமராபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கின்றனர். அப்பொழுது நீங்கள் உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்ற மருத்துவர் கூறிய பொழுது தன்னுடைய குழந்தை கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்க என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து நேற்றைய தினம் இரவே நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலாவுடைய உத்தரவின் பேரில் பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தனிப்படைகள் இரவு முழுவதுமே குமராபாளையத்தில் அவங்க அந்த குற்றவாளியை தேடும் பணியில ஈடுபட்டாங்க.
அப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் ரொம்ப கோபமடைந்து நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மாட்டீர்கள், நாங்களே குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுகிறோம் என கூறி நேற்று இரவு முழுவதுமே குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போராட்டம் என்பது நடைபெற்றது. இன்றைய தினம் காலை 9 மணி அளவில் ஒரு எடப்பாடி சாலை அருகில ஒரு மிகவும் பழுதறிந்த வீட்டுல அந்த குற்றவாளி, அதாவது சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையை சார்ந்த மணி என்கின்ற மணிகண்டன் குற்றவாளி அந்த கட்டிடத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அடையாளம் காணப்பட்ட மக்கள் உடனடியாக அவனை தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அப்பொழுதுதான் நீங்கள் சரியான தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டீர்கள், இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை பலமுறை தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது, நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது, குமராபாளையம் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றன. குற்றம் சாட்டிதான் குமராபாளையம் பகுதியை சார்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் 700க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த குற்றவாளியான மணிகண்டனை போலீசார் 3 வாகனம், அதாவது முன்புறம் ஒரு வாகனம் பின்னாடி 2 வாகனத்தில் நடுசென்றல அந்த குற்றவாளி அமர வைத்து அதிவேகமாக சென்றிருக்கின்றனர். அதாவது ஒரு திரைப்படத்தில் வருவது போலவே அந்த குற்றவாளியுடைய முகத்தை காண்பிக்க கூடாது, மக்கள் பார்க்க கூடாது என்பதற்காக அந்த குற்றவாளி உடனடியாக அங்கிருந்து ஏற்றப்பட்டு திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே சமயத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் என்னதான் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குமராபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் விற்பனையாகி வருகின்றது. அதே சமயத்தில் இரவு முழுவதுமே மது விற்பனை நடைபெறுகின்றது. இதனால் மட்டுமே இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கின்றது. உடனடியாக போலீசார் ஏன் நைட் அம்சம் அந்த ரோந்து பணியில போக மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் போனா எங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும்ல, போலீசார் இரவு நேரத்தில் ரோந்துக்கு போக மாட்டேங்கிறாங்க, நைட்டு இந்த சிசிடிவி கேமரா இருக்க மாட்டேங்குது, ஒரு வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்து தான் எங்களுடைய குழந்தை கடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கூறிதான் காவல் நிலையத்தையே முற்றுகையிடும் வகையில பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுடைய போராட்டத்தின் காரணமாக குமராபாளையம் காவல் நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த குழந்தை இங்கதான் அனுமதிச்சிருக்காங்க, குழந்தை எப்படிதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் கிடைக்கல. ஏன்னு குறிப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா குமராபாளையம் மருத்துவமனையில் இருக்குதா அல்லது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்குதா, அந்த குழந்தை எப்படி இருக்குது, நலமாக இருக்கின்றதா என ஒரு முழுமையான தகவல் வரல. ஏன்னா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா குழந்தை நல்லாதான் இருக்குது அப்படிங்கும் போது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. உடனடியாக அந்த குழந்தையினுடைய நலம் குறித்தான ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். குழந்தை உண்மையாலுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா என ஒரு முழுமையான அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அதே சமயத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியை சார்ந்த அந்த நிர்வாகிகளும் வந்து கொண்டிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் அதே சமயத்தில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தற்போது குழந்தையை பார்ப்பதற்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் வந்திருக்கின்றனர். இன்றைய தினம் மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு குழந்தை 7 வயது குழந்தைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் அல்ல, இந்த கொங்கு மண்டலத்தையே பெரும் பரபரப்பை உள்ளாக்கி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.